முல்லைத்தீவிலும் தபால் மூல வாக்களிப்பு இன்று சுமூகமாக நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தபால் மூல வாக்களிப்பு செயற்பாடுகள் சுமூகமாக ஆரம்பமாக்கி நடைபெற்று வருவதுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் உத்தியோகத்தர்கள் தமது தபால் வாக்குகளை அளித்தனர். இதேவேளை இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம் விசேட அதிரடிப்படை முகாம் மாவட்டத்தின் நாட்டாங்கண்டல், மல்லாவி, ஐயன்குளம், மாங்குளம், ஒட்டுச்சுட்டான், புதுக்குடியிருப்பு, முள்ளியவளை, முல்லைத்தீவு, கொக்குளாய், வெள்ளியோயா ஆகிய 10 போலீஸ் நிலையங்கள் என 13 வாக்கெடுப்பு நிலையங்களில் இன்று தமது தபால் மூல வாக்குகளை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3566 பேர் தபால் மூல வாக்களிப்பிற்காக தகுதி பெற்றிருந்தனர். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அமைதியான முறையில் ஆரம்பமானது. மாவட்டத்தில் 13,116 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அத்தியட்சகர் தெரிவித்தார். இன்று மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையம் உட்பட மாவட்ட செயலக இடங்களில் போலீசார், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தமது வாக்கினை செலுத்தியிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலமான வாக்களிப்பு இன்று களவாஞ்சிக்குடியிலும் நடைபெற்றது. மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீசார் தமது தபால் மூலமான வாக்குகளை இன்று அளித்திருந்தனர். கண்டி மாவட்டத்தில் அரசு உத்தியோகத்தர்களின் தபால் மூல வாக்களிப்பு மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அத்தியட்சகர் சந்தன தென்னக்கோன் தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் தபால் மூலம் வாக்களிக்க 55,797 அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இன்று மாவட்ட செயலாளர் அலுவலகம், போலீஸ் நிலையங்களுக்கு அருகில் அரசு அதிகாரிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தபால் மூலம் வாக்களிப்பதை காண முடிந்திருந்தது. நுவரெலியாவில் தபால் மூல வாக்களிப்பு இன்று நடைபெற்றது. நுவரெலியா தலைமை போலீஸ் நிலையத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் உத்தியோகத்தர்களும் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்களும் இதன்போது வாக்களித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதற்கு தேவையான அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. கொழும்பு கருவாத்தோட்ட போலீஸ் நிலையத்திலும் போலீசார், அரசு ஊழியர்கள் என பலரும் வருகை தந்து தமது வாக்குகளை செலுத்தினர். அமைதியான முறையில் தபால் மூலமான வாக்களிப்பு நடைபெறுவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. இதே நேரம் ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இன்று காலை ஆமர் வீதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் தமது வாக்கை செலுத்தினர். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அலுவலகத்தில் வைத்து தபால் மூல வாக்கினை